மத்தேயு எழுதின சுவிசேஷம் 22 அதிகாரம் 31-32 வசனங்களை வாசிங்கள். மேலும் மரித்தோர் உயிர்த்தெழுதலை பற்றி பாருங்க, மரித்தோர் உயிர்த்தெழுவாங்க. இப்ப எல்லாருக்கும் கிறிஸ்தவங்களுக்கு வரைக்கும் அந்த நம்பிக்கை கிடையாது. ஏன் அப்படி சொல்றேன்? நான் சாகிறதுக்கு முன்னாடி கூட என் பக்கத்துல எல்லாரும் இருங்கன்னு தான் சொல்றாங்களே தவிர, நான் சமாதானமா என் தேவனோடு கூட இருக்க போகிறேன் என்று சொல்லக்கூடியவர்கள் இப்பொழுது குறைவு. விசுவாசம் இல்லாத சந்ததியாராகவே மாறிக்கொண்டு இருக்கிறாங்க. அதான் இயேசு கிறிஸ்து அழகா சொன்னார், மனுஷகுமாரன் வரும்போது பூமியிலே விசுவாசத்தை காண்பாரோ என்று சொன்னார். ஆசிங்க, நான் ஆபிரகாமின் தேவனும். நான் ஆபிரகாமின் தேவன். ஆபிரகாம் இறந்து போனாரே, அப்ப ஏன் ஒரு தேவன் ஒரு மனுஷனை குறித்து பெருமையாக சொல்ல வேண்டும்? அந்த ஆபிரகாம் இப்பொழுதும் என்ன பரதீசில் இருக்கக்கூடியவராக இருக்கு. அவருடைய ஆத்மா இன்னும் இருக்கிறது, அது அழிந்து போகவில்லை. அதற்கும் ஒரு எடுத்துக்காட்டை சொல்லி மத்தேயு எழுதின சுவிசேஷம் 17 அதிகாரம் 3வது வசனத்தை வாசிப்பீர்களேயானால் அங்க மோசேயை குறித்து சொல்லப்பட்டு வாசிங்கள். அப்பொழுது மோசேயும் எலியாவும் அவரோட பேசுகிறவர்களாக அவர்களுக்கு காணப்பட்டார்கள். பாருங்க, மோசே இறந்து போனார் என்று வேதம் சொல்லுகிறது, எலியா எடுத்துக்கொள்ளப்பட்டார் என்று வேதம் சொல்லுது. ஆனால் மறுரூப மலையிலே தேவன், சர்வ வல்லமை உள்ள தேவன் சொல்கிறார், என்னால் கூடாத அதிசயமான காரியம் ஒன்று உண்டோ என்று கேட்கிறார். அப்படின்னு அர்த்தம் என்ன? இல்லாதவைகளை இருக்கிறவைகளை போல அழைக்கிறவர் தான் சர்வ வல்லமை உள்ள தேவன் இயேசு கிறிஸ்து. அப்படிப்பட்டவர் என்ன பண்ணுகிறார்? இறந்து அடக்கம் பண்ணப்பட்டதான மோசேயை மறுபடியும் எழுப்புகிறார், அவர்களோடு கூட பேசுகிறார். பாருங்கள், இவைகள் எல்லாமே திருஷ்டாந்தமாக நமக்கு முன்பாக வைக்கப்பட்டிருக்கிறதான காரியங்கள். நாம் விசுவாசிக்க வேண்டும் இயேசுவை, நாம் விசுவாசிக்க வேண்டும் நமக்குள் ஆத்மீகம் இருக்கிறது என்று, நாம் விசுவாசிக்க வேண்டும் இறந்த பிறகு இனி ஒரு வாழ்க்கை இருக்கிறது என்று. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 10 அதிகாரம் 28வது வசனம் வாசிங்கள். ஆத்மாவை கொல்ல நல்லவர்களாயிராமல் சரீரத்தை மாத்திரம் கொல்லுகிறவர்களுக்கு நீங்கள் பயப்பட வேண்டாம். ஆத்மாவையும் சரீரத்தையும் நரகத்திலே அழிக்க வல்லவருக்கே பயப்படுங்கள். உங்களுக்குள்ளே ஆத்மீகம் இருக்கிறது, நீங்க உங்க மனசும் மாமசம் விரும்பினபடியெல்லாம் நீங்க நடப்பீர்களே, ஆனால் அவர் என்ன செய்வாராம்? உங்க சரீரத்தை மாத்திரம் அழிக்கிறது கிடையாது, அதற்கு மேலும் ஒரு அதிகாரத்தை, என்ன அதிகாரம் இருக்கிறார்? நீங்கள் செய்த எல்லா பாவங்களையும் உங்களுக்கு முன்பாக நியாயத்திலே கொண்டு வருவார். அவை எல்லாவற்றையும் நியாயத்திலே கொண்டு வந்து சொல்லுவார், நீ உன் ஆத்மாவை நஷ்டப்படுத்தினால் உனக்கு கொடுக்கப்பட்டதான உலகத்திலே நீ காணப்பட்டதான நாட்களிலே நீ ஆத்மாவை குறித்து அக்கறையற்றவனாய் காணப்பட்டாய். அதனாலே நான் உனக்கு நித்திய ஆக்கினைக்குரிய பிசாசுக்கென்று நியமிக்கப்பட்டதான இடமாகிய நரகத்திலே உன்னை தள்ளுகிறேன் என்று சொல்வார். அந்த மரணம் என்று சொல்வது நரகம். அந்த நரகம் என்று சொல்வது ஒரு ஷார்ட் பீரியட் ஆஃப் டைம் கிடையாது, கொஞ்ச நாள் மட்டும் போய் சிச்சை அனுபவிச்சுட்டு வெளியே வரக்கூடிய கிடையாது. காலம் கடந்தாலும் அங்கதான் இருக்கு. எதற்காக இந்த சுவிசேஷம்? நீங்கள் அந்த நரகத்திற்கு போய்விடக்கூடாது. இப்பொழுது நரகத்திற்கு போய்விடாமல் இருக்க வேண்டுமே, ஆனால் எது உங்களை தடை பண்ணுகிறது? இந்த உலகம் தான் தடை பண்ணுது, இந்த உலகத்தில் உள்ளவைகள் தடை பண்ணுது. ஆனால் அதை பார்த்து நீங்க வியக்க கூடாது. 2 பேதுரு 3 அதிகாரம் 10வது வசனம் சொல்லுது, பூமியும் அதில் உள்ள கிரியைகள் யாவும் எரிந்து போகும் என்று இருக்கு. அப்படியானால் நீங்கள் முதலாவது என்ன செய்ய வேண்டும்? உலகத்துக்குரிய காரியங்களில் ஈடுபடாமல் உங்களுடைய ஆத்மாவை குறித்து அக்கறை உடையவர்களாக இருக்கணும். ஏதாவது ஒரு இடமானாலும் சரி, அல்லது ஏதேனும் ஒரு வேலையானாலும் சரி, உங்களுடைய ஆத்மாவை நஷ்டப்படுத்துமையானாலும் முதலிலே அந்த இடத்தை விட்டு மாறி போகக்கூடியவர்களாக இருக்க வேண்டும், அல்லது இந்த வேலையை விட்டு விலகக்கூடியவர்களாக இருக்க வேண்டும், அல்லது உங்களுடைய நண்பர்கள் தான் உங்களை திசை திருப்புகிறார்கள், அதன் மூலம் உங்களுடைய ஆத்மா நஷ்டப்படுமையானால் உங்களுடைய ஆத்மா விலையேற பெற்றது. அதை உடலை காட்டிலும் உயிரை காட்டிலும் நீங்க என்ன செய்யணும்? அதிகமாக நேசிக்கணும், அதற்கு முன்னுரிமை கொடுக்கணும். நீங்கள் எதையும் இழக்க தயாராக இருக்க வேண்டும் உங்களுடைய ஆத்மாவை காத்துக்கொள்வதற்கு.